வெள்ள நிவாரணப் பணிகளில் முறையாக செயல்படாத திமுக அரசை கண்டிக்கும் வகையில் உதயநிதியின் படத்தை மக்கள் செருப்பால் அடிக்கும் பழைய காணொலியினை பகிர்ந்து திமுக அரசிற்கு இதுபோன்ற கண்டனங்கள் தான் தேவை என்று குறிப்பிட்டு வருகின்றனர். கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் திமுக அரசு சென்னையில் 4000 கோடி செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், எத்தகைய கனமழை வந்தாலும் சென்னையில் ஒரு சொட்டு மழைநீர் தேங்காது என்று கூறி மக்களை நம்ப வைத்திருந்தது. இந்நிலையில் கடந்த மாத இறுதியில் சென்னையில் ஏற்பட்ட மழையானது மிக்ஜாம் புயலாக மாறி அதிக அளவு மழையினை பொழிந்திருந்தது. இதனால் சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டு சென்னை முழுவதும் வெள்ளக்காடாக மாறியிருந்தது. இதனால் திமுக அரசை நம்பி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத மக்கள் பலர் பெரும் சேதத்திற்குள்ளாகியிருந்தனர். மேலும் தென் மாவட்டம் மழையால் வெள்ளக்காடாகி இருந்தது. இந்நிலையில் வெள்ள நிவாரண பணிகளில் முறையாக செயல்படாத திமுக அரசை கண்டித்து இதற்கு முன்பு சனாதனம் பற்றி பேசிய உதயநிதிக்கு மக்கள் செருப்படி கொடுக்கும் காணொலியினை பகிர்ந்து தற்பொழுதும் இதுபோன்றுதான் திமுக அரசிற்கு தங்கள் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்றும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். மேலும் இதுபோன்ற செருப்படிகளை ஒவ்வொரு திமுகவினருக்கும் வழங்கினால்தான் அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை காட்டுவார்கள் என்றும் பணத்தை சேர்க்க மாட்டார்கள் என்று கூறி கருத்துக்களை பதிவிட்டு தங்கள் எதிர்ப்புகளை கூறி வருகின்றனர்.